இந்தியாவில் இரயில்வேயின் முதன்மை பயன்பாடு ஆங்கிலேயர்களுக்கு என்னவாக இருந்தது? ஏ. உள்ளூர் வர்த்தகத்தை எளிதாக்குதல். பி. பிரிட்டிஷ் துருப்புக்களை நகர்த்துதல். சி. யாத்திரை தலங்களை இணைத்தல். டி. விவசாய பொருட்களை கொண்டு செல்லுதல். சரியான பதில் பி. பிரிட்டிஷ் துருப்புக்களை நகர்த்துதல். 9. 1853 இல் இந்தியாவில் இரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் கிளர்ச்சிகளை ஒடுக்க பிரிட்டிஷ் படைகளை விரைவாக இடமாற்றம் செய்வதாகும். மேலும் மூலப்பொருட்களை துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லவும் இது உதவியது. 5 ஆண்டு குத்தகை முறையாக மாற்றப்பட்ட பிறகு வாரன் ஹேஸ்டிங்ஸ் அந்த திட்டத்தை மீண்டும் எதற்கு மாற்றினார்? ஏ. ஆண்டுதோறும் ஆனுவல். பி. நிரந்தரம் பெர்மனன்ட். சி. ஈராண்டுக்கு ஒருமுறை பயன்னியல். டி. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ட்ரையன்னியல். சரியான பதில் ஏ. ஆண்டுதோறும் ஆனுவல். சரியான விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 இல் அறிமுகப்படுத்திய 5 ஆண்டு நிலவரி திட்டம் தோல்வியடைந்ததால் 1777 இல் மீண்டும் ஆண்டுதோறும் ஆனுவல் குத்தகை விடும் முறைக்கு மாற்றினார். இது நிலவரி வசூலில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரிசெய்ய மேற்கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மூலதனப் பொருட்கள் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் விளைவு என்ன? ஏ. தொழில்துறை உற்பத்தியில் ஒரு குறைவு. பி. இறக்குமதியை சார்ந்திருப்பது அதிகரித்தது. சி. தொழில்களின் வளர்ச்சியில் ஒரு வலுவான முடுக்கம். டி. பொருளாதார வளர்ச்சியில் தேக்கம். சரியான பதில் சி. தொழில்களின் வளர்ச்சியில் ஒரு வலுவான முடுக்கம். சரியான விடை சி. சோகஸ்மேலி மூலதனப் பொருட்கள் இயந்திரங்கள் துறையில் முதலீடு செய்ததால் பிற தொழில்கள் வளரத் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைத்தன. இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு வலுவான வேகத்தை ஏற்படுத்தியது. பிரான்சில் 3வது எஸ்டேட்டை உருவாக்கிய குழு எது? ஏ. முதல் 2 வரிசைகளின் அங்கி. பி. பிரபுக்கள் மற்றும் மதகுருமார்கள். சி. முதலாளித்துவம் மற்றும் பிரபுக்கள். டி. நடுத்தர வர்க்கம் மற்றும் விவசாயிகள். சரியான பதில் பி. நடுத்தர வர்க்கம் மற்றும் விவசாயிகள். பிரான்சில் நடுத்தர வர்க்கத்தினர் வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் அடங்கிய குழுவே 3வது எஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் மக்கள் தொகையில் 98% இருந்தனர் மற்றும் வரி செலுத்தும் ஒரே பிரிவினராக இருந்தனர். நம்மாழ்வாரின் 4000 பாசுரங்களை திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் யார்? ஏ. ஹரிதாசர் ஹரிதாசா. பி. பெரியாழ்வார் பெரியாஜவார். சி. நாதமுனி நாத்முனி. டி. ஆண்டாள் அண்டாள். சரியான பதில் சி. நாதமுனி நாத்முனி. 1. நாதமுனி என்பவர் ஆழ்வார்களின் 4000 பாசுரங்களை தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரில் வழங்கினார். இவர் 9 முதல் 10 வரை ஆம் நூற்றாண்டில் வைணவ மரபை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர். இறந்த உடலை பாதுகாக்கும் செயல்முறை எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ. எம்பாமிங் எம்பால்மிங். பி. மம்மியாக்கம் மம்மிஃபிகேஷன். சி. புதைப்படிவமாக்கல் ஃபாசிலைசேஷன். டி. கல்லாக மாற்றுதல் பெட்ரிஃபிகேஷன். சரியான பதில் பி. மம்மியாக்கம் மம்மிஃபிகேஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி பண்டைய எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பாதுகாக்க இரசாயனங்களை பயன்படுத்தி பதப்படுத்தும் முறை மம்மியாக்கம் எனப்படும். இது ஆன்மா மீண்டும் உடலுக்கு திரும்பும் என்ற அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. இந்த பொருளாதார மாற்றங்களின் விளைவாக இந்தியா பிரிட்டனுக்கு முதன்மையாக என்னவாக சேவை செய்தது? ஏ. ஒரு உற்பத்தி மையம். பி. ஒரு தொழில்நுட்ப புதுமையாளர். சி. ஒரு விவசாய காலனி. டி. ஒரு நிதி மையம். சரியான பதில் சி. ஒரு விவசாய காலனி. 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஆங்கிலேயர்களின் பொருளாதார கொள்கைகளால் இந்தியா தனது கைவினைத் தொழில்களை இழந்து பிரிட்டனின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கும் ஒரு விவசாய காலனியாக மாறியது. டெல்லியை நோக்கி அணிவகுத்துச் செல்வதற்கு முன் அகமது ஷா அப்தாலி எத்தனை முறை படையெடுத்தார்? ஏ. 5. பி. 8. சி. 7. டி. 6. சரியான பதில் பி. 8. 9. அகமது ஷா அப்தாலி 1748 முதல் 1767 வரை இந்தியா மீது 8 முறை படையெடுத்தார். இதில் 1761 இல் நடந்த 3ஆம் பானிபட் போர் மிகவும் முக்கியமானது.
இது மராத்தியர்களின் அதிகாரத்தை சிதைத்தது. மற்றவை 5 என்பது அவரது மொத்த படையெடுப்புகளின் எண்ணிக்கை அல்ல. இன்றைய தமிழ்நாட்டில் குலசேகர பாண்டியன் எந்த அரசை நிறுவினார்? ஏ. சோழர், பி. பல்லவர், சி. சேரர், டி. பாண்டியர். சரியான பதில் டி. பாண்டியர். முதலாம் குலசேகர பாண்டியன் பிற்கால பாண்டிய பேரரசின் ஒரு வலிமைமிக்க மன்னராக திகழ்ந்தார். இவர் பாண்டிய நாட்டின் பொருளாதாரத்தையும் நிர்வாகத்தையும் சீரமைத்து வலிமைப்படுத்தினார். ஏ. சோழர் அரசு முதலாம் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் காலத்தில் உச்சத்தில் இருந்தது. அரிக்கமேட்டை கண்டுபிடிக்க குறிப்பிடப்பட்டுள்ள செயலியின் பெயர் என்ன? ஏ. தொல்லியல் கண்டுபிடிப்பான், ஆர்கியாலஜி ஃபைண்டர். பி. புவன் புவி வரைபடம், புவன் எர்த் மேப். சி. கூகிள் வரைபடம், கூகுள் மேப்ஸ். டி. வேர்ட்பிரஸ் நேவிகேட்டர், வேர்ட்பிரஸ் நேவிகேட்டர். சரியான பதில் பி. புவன் புவி வரைபடம், புவன் எர்த் மேப். 1. புவன் என்பது இஸ்ரோ உருவாக்கிய ஒரு புவிசார் மென்பொருள் தளமாகும். இது அரிக்கமேடு போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைக் கண்டறியவும் ஆய்வு செய்யவும் பயன்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து நிலங்களைப் பெற்று அவர்களை கடன் சுமையில் ஆழ்த்தி பணக்காரர்களாக மாறியவர்கள் யார்? ஏ. ஐரோப்பிய தோட்டக்காரர்கள், யூரோப்பியன் பிளான்டர்ஸ். பி. ரயில்வே பொறியாளர்கள், ரயில்வே என்ஜினியர்ஸ். சி. பிரிட்டிஷ் அதிகாரிகள், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ். டி. வட்டிக்கடைக்காரர்கள், மணிலெண்டர்ஸ். சரியான பதில் டி. வட்டிக்கடைக்காரர்கள், மணிலெண்டர்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பிரிட்டிஷ் நில வருவாய் முறையினால் விவசாயிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்க நேரிட்டது. இதனால் வட்டிக்கடைக்காரர்கள் நிலங்களை அபகரித்து செல்வந்தர்களாயினர். இது கிராமப்புறங்களில் நிலமற்ற விவசாயிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வறுமையை உருவாக்கியது. போர்த்துகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியவர் யார்? ஏ. முதலாம் ஜேம்ஸ் மன்னர், கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். பி. ஜஹாங்கீர். சி. சர் தாமஸ் ரோ. டி. ஆளுநர் நினோ டி குன்ஹா, கவர்னர் நேனோ தே குன்ஹா. சரியான பதில் டி. ஆளுநர் நினோ டி குன்ஹா, கவர்னர் நேனோ தே குன்ஹா. 3. ஆளுநர் நினோ டி குன்ஹா 1530ஆம் ஆண்டு போர்த்துகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். இவர் போர்த்துகீசிய செல்வாக்கை இந்தியாவின் மேற்கு கடற்கரை முழுவதும் விரிவாக்கினார். எகிப்தியர்கள் எந்த வகையான மத நடைமுறையை பின்பற்றினர்? ஏ. நாத்திகம், ஏதிசம். பி. ஒரு கடவுள் கொள்கை, மொனோதீசம். சி. ஒரு கடவுள் வழிபாடு, ஹெனிதீசம். டி. பலகடவுள் கொள்கை, பாலிதீசம். சரியான பதில் டி. பலகடவுள் கொள்கை, பாலிதீசம். 10. பண்டைய எகிப்தியர்கள் பல கடவுள்களை வணங்கும் பலகடவுள் கொள்கையை பின்பற்றினர். இதில் ரா, சூரியன், ஒசைரிஸ் போன்ற பல தெய்வங்கள் இருந்தன. அவர்களின் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு காவல் தெய்வம் இருந்தது. விட்டோபா என்பது எதனுடன் தொடர்புடையது? ஏ. ஒரு சமண சடங்கு. பி. பந்தர்பூரில் வழிபடப்படும் ஒரு இந்து தெய்வம். சி. ஒரு பௌத்த தத்துவம். டி. ஒரு சீக்கிய பிரிவு. சரியான பதில் பி. பந்தர்பூரில் வழிபடப்படும் ஒரு இந்து தெய்வம். விட்டோபா என்பது மகாராஷ்டிர மாநிலம் பந்தர்பூரில் உள்ள புகழ்பெற்ற கோயிலில் வழிபடப்படும் ஒரு இந்து தெய்வமாகும். இவர் கிருஷ்ணரின் அல்லது விஷ்ணுவின் வடிவமாக போற்றப்படுகிறார் மற்றும் வர்க்கரி பிரிவினரின் முக்கிய தெய்வம் ஆவார். லியோனார்டோ டா வின்சி எந்த ஆண்டு இறந்தார்? ஏ. கியுபி 1519. பி. கியுபி 1452. சி. கியுபி 1466. டி. கியுபி 1536. சரியான பதில் ஏ. கிபி 1519. 5. சரியான விடை லியோனார்டோ டா வின்சி கியுபி 1519ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி பிரான்சில் காலமானார். அவர் மறுமலர்ச்சி காலத்தின் மிகச்சிறந்த ஓவியராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் போற்றப்படுகிறார். தவறான விடைகள் பி. கியுபி 1452 என்பது அவர் பிறந்த ஆண்டாகும். சி. கியுபி 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யார்? ஏ. மகாவீர்,
பி கன்பூசியஸ் கன்ஃபியூஷியஸ், சி புத்தர் புத்தா, டி லாவோட்சே லாவ்டீசெடி. சரியான பதில் ஏ மகாவீரர் மகாவீர். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. வர்த்தமான மகாவீரர் சமண மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் ஆவார். இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் சமண மத கொள்கைகளை முறைப்படுத்தி மக்களிடையே பரப்பினார். எந்த ஆண்டுகளுக்கு இடையில் புதிய கற்கால சமூகங்கள் சீனாவில் வாழ்ந்தன? ஏ 2000 மற்றும் 1500 கிமு பிசிஇ, பி 3000 மற்றும் 2500 கிமு பிசிஇ, சி 6000 மற்றும் 5000 கிமு பிசிஇ, டி 4500 மற்றும் 3750 கிமு பிசிஇ. சரியான பதில் டி 4500 மற்றும் 3750 கிமு பிசிஇ. 2. சரியான விடை தி சோகஸ்மெலி. சீனாவில் மஞ்சள் ஆறு மற்றும் யான்சி ஆற்று பள்ளத்தாக்குகளில் புதிய கற்கால சமூகங்கள் கிமு 4500 முதல் 3750 வரை செழித்து வளர்ந்தன. இக்காலத்தில் யான்ஷாவோ மற்றும் லாங்ஷான் போன்ற பண்பாடுகள் முக்கியமான வேளாண் சமூகங்களாக உருவெடுத்தன. செல்வச் சுரண்டல் கோட்பாட்டுடன் கிரெயின் தியோரி தொடர்புடையவர் யார்? ஏ டாக்கா டாக்கா, பி பாலிகஞ்ச் பல்யகஞ்ச், சி டாவனியா, டி தாதாபாய் நௌரோஜி ததாபாய் நௌரோஜி. சரியான பதில் டி தாதாபாய் நௌரோஜி ததாபாய் நௌரோஜி. சரியான விடை தி சோகஸ்மெலி. தாதாபாய் நௌரோஜி தனது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தின் மூலம் இந்திய செல்வம் பிரிட்டனுக்கு கடத்தப்படுவதை விளக்கினார். தவறான விடைகள் ஏ டாக்கா என்பது ஒரு நகரம், இது கோட்பாடு அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?